தாவேக தலைவர் விஜய் மதுரைக்கு வருகை புரிந்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர். விக்னேஷ் அவரிடம் பேசலாம். வணக்கம் விக்னேஷ், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் கட்சி தொடங்கி முதல் முறையாக மதுரைக்கு வருகை தந்துள்ளார். அவருக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அதைத் தொடர்ந்து கொடைக்கானலில் நடைபெறும் படப்பிடிப்பிற்கு செல்வதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் சரியாக 4 மணி அளவில் வருகை தந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து காரில் முன்பக்க இருக்கையில் அமர்ந்து தொண்டர்களுக்கு கை அசைத்தபடியே விமான நிலையத்திலிருந்து தற்போது வெளியே சென்று வருகிறார். விக்னேஷ், முன்னதாகவே தாவேக தலைவர் விஜய் அங்கு தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் யாரும் பெருமளவில் கூட வேண்டாம், பாதுகாப்பாக அனைவரும் வீட்டிற்கு செல்லுங்கள் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் அவரது இந்த அறிவிப்பிற்கு பின்னரும் அங்கே கூட்டம் எப்படி காணப்படுகிறது? அது தொடர்பான விவரம். நிச்சயமாக, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் மாலையில் மதுரை வருவதாக அறிவிப்பானது வெளியாகிய நிலையில் இன்று காலை 8 மணி முதலே கட்சி நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் அதிக அளவு மதுரை விமான நிலையத்தில் குவிந்ததால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. சற்று முன்னதாக பார்த்தபோது கூட காவல்துறையினருக்கும் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளானதும் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து தாவேக தலைவர் அறிவிப்பை மீறியும் தொண்டர்கள் அவர்களுக்கு மதுரை விமான நிலைய வளாகத்திலும் விமான நிலையத்திற்கு வெளி வளாகத்திலும் தொண்டர்கள் அதிக அளவு கூடியதால் பரபரப்பாக சூழல் காணப்படுகிறது. தொண்டர்களின் கோஷங்கள் மத்தியில் தற்போது விஜய் அவர்கள் விமான நிலையத்திலிருந்து வெளியே புறப்பட்டு சென்றுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.